உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா திறக்க முடியலையா? மேடம், உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நீங்க இருக்கிற நிலைமையில நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பரவாயில்லங்க, இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போட்டு உங்க பொட்டி எடுத்துட்டு போங்க. சரிங்க, இந்தாங்க போடுங்க. ஜனனி, போலாமாமா? எடுத்துக்க. நம்ம உயிரோட இருக்கிற போவே செத்து போயிட்டதான் நினைச்சு பெத்தவங்க அலறத பாக்குற கொடுமை இங்க யாருக்கும் வரக்கூடாது சாமி. அப்பாவோட அந்த அலறல் சத்தம் கேட்டப்போ அப்படியே ஈரக்கொலையை ஆண்டு போற மாதிரி இருந்துச்சு. என்ன குத்துக்கெல்லாம் உட்கார வச்சுட்டு என் பிள்ளைய காவு வாங்கிட்டியே. அழாதீங்கப்பா, நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன். உங்க துளசி உங்க முன்னாடி தான் இருக்கேன்னு சொல்லி கதறணும் போல தோணுச்சு. என்ன செய்யறது, எல்லாம் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ. என் குடும்பமே அந்த சேது கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா ஆயிடுச்சு. அந்த ராஸ்கல் நல்லவன் இல்லப்பா, அக்காவையும் அவன் தான் கொண்டு இருக்கான். ஆனா இதை எதையுமே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஜனனி, என்னாச்சுமா? ஏன் அழற? முத்து, வண்டியை ஓரமா நிறுத்து. சரிங்க. ஜனனி, ஏமா அழற? என்னாச்சுன்னு சொல்லு. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? கஷ்டமா இருக்கா? அம்மாடி, இப்படி எதுவுமே சொல்லாம நீ அழுதுட்டு இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நீ வாயை திறந்து சொன்னாதானமா எனக்கு தெரியும். அழாத. இந்த தண்ணிய குடி, குடிமா. ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறியா ஜனனி? வண்டியை கடைக்கு விட சொல்லவா? இல்ல, வேண்டாமா. கிளம்பலாமாமா? முத்து, வண்டி எடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.